ஓகே தானே? ஓகே தான். வா. மகா, நீ குளிச்சுட்டு வந்து ஒரு 2 நாளைக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிரு. 2 நாளைக்கா? ஏங்க வெளியே எங்கேயாச்சும் போறீங்களா? நீங்க நைட்டு கூட ஒன்னும் இத பத்தி சொல்லவே இல்ல. போறீங்களா? இல்ல போறோம். போறோமா? எங்க? எதுக்கு? கதிர் கல்யாண பிரச்சனையில நீ மென்டலாவும் பிசிக்கலாவும் ரொம்ப டயர்டா இருக்க. இப்படி இருந்தா நாம எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அது மட்டும் இல்லாம டாக்டர் என்ன சொல்லிருக்காங்க, ஒரே மாதிரியான அட்மாஸ்பியர்ல இல்லாம புதுசா எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்லிருக்காங்கல்ல. சரி, அதுக்கு தான் வெளியே போறோம். அதெல்லாம் வேண்டாங்க. கார்மெண்ட்ஸ்ல ஏகப்பட்ட வேலை இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு போக முடியாது. இப்பதானே நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஏற்கனவே கதிர் கல்யாண பிரச்சனையில கார்மெண்ட்ஸ்க்கு நம்ம சரியாவே போல. இப்போ நீங்க சொல்றத பார்த்தா முழுசா 2 நாளும் கார்மெண்ட்ஸை விட்டுட்டெல்லாம் போக முடியாதுங்க. மகா, நேத்து தானே சொன்னேன், நான் சொல்றதையும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுன்னு. 2 நாள் வெளியே போயிட்டு வரதால கார்மெண்ட்ஸ் வேலை ஒன்றும் பாதிக்கப்படாது. விஜய் இருக்கா, மீனா இருக்கா, எல்லாரையும் விட வெண்ணிலாக்காவும் இருக்காங்க. அவங்க 2 நாள் கார்மெண்ட்ஸை பார்த்துப்பாங்க. அது இல்லைங்க, நான் என்ன சொல்ல வந்தேன்னா. மகா ப்ளீஸ், நீ பிடிவாதம் பிடிக்காத, நான் சொல்றத கேளு. உனக்கு இப்போ கண்டிப்பா ரெஸ்ட் தேவை. இந்த 2 நாள் ஹோம் கார்மெண்ட்ஸ்னு எந்த சிந்தனையும் இல்லாம நீ ஃப்ரீயா இருந்துட்டு வந்தனா இன்னும் வேகமாவும் இன்னும் சந்தோஷமாவும் உன்னால ஒர்க் பண்ண முடியும். ஒர்க் பண்ண முடியும். இத்தனை நாள்ல நமக்குன்னு டைம் ஒதுக்கணும்னு நாம நினைச்சதே இல்ல. இப்ப அந்த எண்ணம் வந்திருக்கு. டைமும் கரெக்டா அமைஞ்சிருக்கு. வேண்டாம் முடியாதுன்னு எதுவும் சொல்லாத மகா. அக்கா கிட்ட நான் பேசுறேன். ஆமா, 2 நாள் தானே, கார்மெண்ட்ஸ் பாத்துக்கோங்கன்னு சொன்னா அவங்க என்ன மாட்டேன்னா சொல்ல போறாங்க? ஆமாண்டா, நான் மாட்டேன்னு சொல்ல முடியுமா? எல்லாரும் சேர்ந்து தானே என்ன வேலைக்காரி ஆக்கி வச்சிருக்கீங்க. சரி, எங்க போறோம்னாவது சொல்லுங்களேன். அது அப்புறம் சொல்றேன். நீங்க சொன்னாதானே அதுக்கேத்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்க முடியும். நீ குளிச்சிட்டு வா, நான் சொல்றேன். அத்தை கிட்ட சொல்லணும். அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது? இங்க பாரு மகா, நாம 2 நாள் வெளியே போறோம். யாரு என்ன சொன்னாலும் அதுல எந்த மாற்றமும் இல்ல. அம்மா கிட்ட என்ன சொல்லணும், அப்பா கிட்ட என்ன சொல்லணும், இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எனக்கு தேவையானது நீ சந்தோஷமா கிளம்பி வரணும். எதையும் யாரையும் நினைச்சு குழப்பிக்காம, குடும்பம் கார்மெண்ட்ஸ் நினைச்சு கவலைப்படாம, உன்னையும் என்னையும் பத்தி மட்டும்தான் நீ நினைக்கணும். புரியுதா? இந்த நிமிஷத்துல இருந்து 2 நாள் நாம போயிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் இந்த ஒரு கண்டிஷனை மட்டும் நீ ஃபாலோ பண்ணா போதும். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரியா? போய் குளிச்சுட்டு வா மகா. கடவுளே, எங்க கூட்டிட்டு போறாரு? என்ன பிளான் ஒண்ணுமே புரியலையே. எப்படியாச்சும் சமாளிக்கிற சூழ்நிலையை மட்டும் எனக்கு கொடுத்துரு. நீங்க 2 பேரும் ஜாலியா ஊர் சுத்தணும், நான் வீட்ல வேலை செய்யறது பத்தாதுன்னு கார்மெண்ட்ஸ்ல வேற வேலை பார்க்கணுமா? நீங்க எப்படி போறீங்கன்னு நானும் பாக்குறேன். அம்மா, அம்மா. என்னடி, எதுக்கு இப்படி விழுந்து அடிச்சுட்டு ஓடி வர? ஒரு விஷயம் தெரியுமா? மகாவும் செல்வமும் வெளியில போறாங்க. இது ஒரு விஷயம்னு தலைதெறிக்க ஓடி வந்தியா? அவங்க என்ன இன்னைக்குதான் புதுசா வெளியே போறாங்களா? மா, அது இல்ல. அவங்க 2 பேரும் வெளியில போறாங்கன்னா கார்மெண்ட்ஸ்க்கு இல்ல, வெளியூருக்கு போறாங்க. 2 நாள் போய் தங்கிட்டு வர போறாங்க. 2 நாளைக்கு வெளியூர் போறாங்களா? என்னவா, எதுக்கு போறாங்க, எங்க போறாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. நான் துணிக்காய போட போகும்போது இந்த விஷயத்த கேட்டேன். உனக்கு இதே வேலையா போச்சு. எப்ப பாரு அரைகுறையா விஷயத்த கேட்டுட்டு வந்து சொல்ல வேண்டியது. இருந்து முழுசா கேட்டுட்டு வந்ததா என்ன? 2 நாள் தானே, போனா போயிட்டு வரட்டும். என்ன இப்போ? மா, ஹாஸ்பிட்டல்ல ரிசல்ட் வந்துருச்சுன்னு சொன்ன கையோட 2 பேரும் கிளம்பி வெளியூருக்கு போறாங்கன்னா உனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வரலையா? இதுல சந்தேகப்பட என்ன இருக்கு? இல்லம்மா,
2 பேருக்கும் குழந்தை பெத்துக்க தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப போய் வேற ஏதாச்சும் பண்ணாங்கன்னா? வேற என்ன பண்ணுவாங்க? எனக்கு ஒன்றும் புரியலையேடி. செல்வத்துக்கு குறை இருந்தா கண்டிப்பா சொல்லிருப்பாங்க. ஆனா மகாக்கு குறை இருந்தா யாருக்கும் எந்த குறையும் இல்லைன்னு போய் சொல்லிட்டு இப்பெல்லாம் இந்த செயற்கை முறையில எல்லாம் குழந்தை பெத்துக்கிறாங்களே, அப்படி ஏதாச்சும் பண்ணா நமக்கு என்ன தெரியவா போகுது? அப்படியெல்லாம் கூடவாடி பண்ணுவாங்க? குழந்தை பெத்துக்க முடியாதுன்னா முடியாது தானே. அதெல்லாம் உன் காலம். இப்போ டெக்னாலஜி எல்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. அது புரியாம நீ பேசிட்டு இருக்க. எனக்கு என்னமோ அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் வெளியூர் போறாங்களோன்னு ஒரு டவுட் இருக்கு. 2 நாள் வெளியில போலாம், கார்மெண்ட்ஸ் அக்கா பாத்துப்பாங்கன்னு பேசிட்டு இருந்தாங்க. அப்படியே போனாலும் என்ன தப்பு? இவ்வளவு நாளா நீ வீட்டுல ஜாலியா தானே இருந்த. நீ போய் கார்மெண்ட்ஸ பாத்துக்கோ. எல்லாம் உன்னாலதான் கௌரி. இப்பவும் இவ சொல்ற எல்லாத்தையும் ஊனு தலையாட்டி கேட்டுட்டே இருந்தீனா இவ இதே வேலையை தான் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பா. புருஷன் பொஞ்சாதி தனியா இருக்கிற இடத்துக்கு போய் அவங்க பேசுறதெல்லாம் ஒட்டி கேட்கறது அசிங்கம்னு உன் பொண்ணுக்கு சொல்லி கொடு. ஐயோ, ஆளுக்கு என்ன குழப்பாதீங்க. உங்க யார் பேச்சையும் கேட்காம இருந்தாலே நான் நிம்மதியா இருப்பேன். மகாவும் செல்வமும் சந்தோஷமா இருக்கிறது இவளுக்கு ஏன் பொறுக்க மாட்டேங்குது? எப்ப பார்த்தாலும் அவங்க கதவு கிட்ட நின்னுட்டு இருப்பியா? அவங்க சந்தோஷமா இருந்தா எனக்கு என்ன, சங்கடமா இருந்தா எனக்கு என்ன? அவங்கள பார்த்து பொறாமப்படுற அவசியம் எல்லாம் எனக்கு இல்ல. அது மட்டும் இல்ல, கார்மெண்ட்ஸ் வேலையை ஏன் தலையில கட்டிட்டு போகணும்னு எதுக்கு நினைக்கிறாங்க? இவ்வளவு நாள் விஜய் வச்சு தானே சமாளிச்சாங்க. நான் அக்கௌண்ட்ஸ் மட்டும் தான் பாப்பேன், வேற எதுவும் என்னால பண்ண முடியாது. அதே மாதிரி இப்ப கார்மெண்ட்ஸை கண்டுக்காம விட்டுட்டா நாம எல்லாம் தலையில துண்டை போட்டுட்டு போக வேண்டியதான். அதுக்கு அவசியமே இல்ல அண்ணி. நாங்க கார்மெண்ட்ஸ் விஷயமா தான் 2 நாள் வெளியில போறோம். கார்மெண்ட்ஸ் விஷயமாவா? ஆமா அத்தை, திருப்பூர்ல ஒரு கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போ நடக்குது, அங்கதான் நாங்க போறோம். எப்படி சிங்கப்பூர் எக்ஸ்போன்னு சொல்லிட்டு மலேசியாக்கு கிளம்ப பாத்தியே, அப்படியா? அது எப்படி உனக்கு தெரியும்? இதுக்கு உட்காந்து PhD படிக்கணுமா? நம்ம கிட்ட சிங்கப்பூர் போறேன்னு சொன்னா, ஆனா விஜய் மலேசியாக்கு தானே போனா. அப்படி போனதுல என்ன தப்பு? மகா அதெல்லாம் செஞ்சதுனால்தான் கதிர் வாழ்க்கை, நம்ம குடும்ப மான கௌரவம் தப்பிச்சுது. அடாடாடா, முடிஞ்சு போனதை பத்தி இப்ப எதுக்கு பேசிக்கிட்டு? ஏன் செல்வம், இப்ப நிஜமாவே நீங்க 2 பேரும் திருப்பூருக்கு தான் போறீங்களா? ஆமாம்மா, நானும் மகாவும் தான் போறோம். திருப்பூர் மேளாவுக்கு போனா நம்ம கார்மெண்ட்ஸுக்கு நல்ல சீப் விலையில குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் வாங்கலாம். நிறைய பேர் கூட அறிமுகமும் கிடைக்கும். இது எல்லாமே நம்ம கார்மெண்ட்ஸ் வளர்ச்சிக்கு துணையா இருக்கும். அதனால தான் இவர் சொன்னதும் நானும் ஓகே சொல்லிட்டேன்.